ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா செல்வம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நிம்மதி ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு சப்ஜெக்ட் செல்வத்தை பேஸ் பண்ணி ஸோ நிம்மதியாக இல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு காரணத்தை நம்ம பார்த்து இந்த ரெண்டு விஷயத்துக்கான ஒரு தீர்வையும் பார்க்க போகிறோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரியேட்டர்ஸ் லைஃப் அகாடமி. ஸோ நம்மளுடைய விதியை நம்ம தான் வடிவமைக்கணும். கிரியேட் யுவர் டெஸ்டினி. அண்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்த் கிரியேஷன், செல்வ வளத்தை உருவாக்குதல் அப்படின்ற சப்ஜெக்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்கம் எக்ஸ்பென்ஸ் தியரி அப்படின்னு வச்சுக்கலாம் இதனுடைய நேமு, அல்லது நீங்கள் ஸ்பெண்டிங் தியரி அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஆக்சுவலி நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணம் எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு பத்தவே மாட்டேங்குது. 10,000 சம்பாதிக்கிறவங்களுக்கும் பத்த மாட்டேங்குது. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் டெவலப் ஆனால் ஒரு 50,000 வருது அப்படின்னா அப்பவும் பத்த மாட்டேங்குது. 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம், ஏன் எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் நமக்கு பத்த மாட்டேங்குதுன்ற ஒரு கேள்வி தான் நமக்கு எப்போவுமே வருது. இதற்கான காரணம் என்ன, நம்ம மனசுக்கும் இந்த பணத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்ற விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்கம் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஓகே, வருமானம் அப்படின்றது நம்ம இன்கம்னு சொல்லுவோம் பொதுவாக. எக்ஸ்பென்ஸ்னால் செலவு. இந்த ரெண்டு விஷயம் தான் நம்ம வந்துட்டு பொருளாதார நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார நிலையுடைய மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு மெயின் பேஸ்ன்னு சொல்லலாம். இந்த ரெண்டு விஷயத்தில் நம்ம கிளாரிட்டி இருந்தால் மட்டும்தான் ஓகே. ஸோ இந்த வெல்த் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டில் மனுஷன் நிம்மதியாக வாழ முடியும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் யாரை பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. எந்த ஒரு சூழ்நிலையில் அது இருந்தாலுமே அதை வந்துட்டு மக்கள் ஹேண்டில் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்க. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இன்கம் அப்படின்றது நிறைய சோர்ஸஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சோர்ஸ் இருக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கு வருமானம் வரும். ஓகே, ஸோ சேலரி வரும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இன்கம் வரும். இது போக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில கேட்டகரி, வீடு கட்டி விட்டுருப்பாங்க, அவங்களுக்கு வாடகை வரும். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு சோர்ஸ் வரும். இந்த மாதிரி வருமானம் வருவதற்கு நிறைய சோர்ஸஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே நமக்கு இருக்கும். இதில் எந்த அளவுக்கு சோர்ஸஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய எக்ஸ்பென்ஸ் இருக்குது. வருமானத்துக்கு இந்த மாதிரி செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சைக்கலாஜிக்கலாக எல்லா மனுஷங்களுக்குமே ரொம்ப அதிகமாக பயங்கரமாக செலவு பண்ணுறாங்களான்ற ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய கேள்வி தான். ஓகேவா? எல்லாருமே அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி தான் செலவு பண்ணுறாங்க. ஒரு சிலர் ஆடம்பரம்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அது ரியலாகவே நீங்கள் மட்டும் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒன்றும் ஆடம்பரம் இருக்கிற மாதிரி இருக்காது. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, வருமானத்துக்கு நிறைய சோர்ஸஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே, அதே மாதிரி செலவு பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட சோர்ஸஸ் இருக்கும். எப்படி வந்துட்டு நம்ம ஓகே ஒரு அணை வந்துட்டு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நிரம்பி நிற்குதோ அதே மாதிரி வெளியே போகிறதுக்கும் அதுக்கு ஒரு சோர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நம்ம வரக்கூடிய வருமானத்துக்கு என்னென்ன சோர்ஸ் இருக்கோ செலவு பண்ணுறதுக்கு என்னென்ன சோர்ஸஸ்லாம் நம்ம மேக்ஸிமம் வந்துட்டு அதுக்கு நம்ம செலவு பண்ணுறதுக்கான சோர்ஸஸ் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இன்கம் சோர்ஸஸை நீங்கள் அழகாக வந்துட்டு ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் சோர்ஸஸையும் நீங்கள் ரெண்டையுமே எழுதி வைக்கலாம். நீங்கள் நல்லா கணக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்ச ஒரு மனுஷன் அவனுடைய அந்த கெப்பாசிட்டிக்கு மேலே சம்பாதிக்கவும் முடியாது. நல்லா நோட் பண்ணிக்கங்க, வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஸோ செலவு பண்ணவும் முடியாதுங்க. 1 கோடி சம்பாதிக்கிறவங்க ஓகே 50 லட்சம் செலவு பண்ணுறதுக்கான சோர்ஸ் அவங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகே, இதே வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு 10,000 சம்பாதிக்கிறவங்களுக்கு அதற்கான சோர்ஸ் தான் க்ரியேட் ஆகும். எப்போவுமே நம்ம தகுதி தகுந்த மாதிரி தான் பணம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. செலவு பண்ணுறதும் அதே மாதிரி தான். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம நிறைய நினச்சிக்கிட்டு இருக்கோம் லைஃப்பில். ஓகே, ஸோ நிறைய வந்துட்டு செலவு பண்ணுறோம், அனாவசியமாக செலவு பண்ணுறோம், அப்படி செலவு பண்ணுறோம், எப்படி செலவு பண்ணுறோம், நீங்கள் எடுத்து கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ எல்லாமே உங்களுடைய கெப்பாசிட்டிக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்றத ஒரு நிதர்சனமான உண்மை. இந்த விஷயத்தை நீங்களாவே உங்கள் மனசிட்ட கேளுங்க. உங்கள் மனசு உங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணும். ஸோ கரெக்டாக அப்போ நம்மளுடைய ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி என்ன அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அது என்னப்பா ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி? ஓகே, ஒரு மனுஷன் நீங்கள் அதிகபட்சம் எவ்வளோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா செலவு பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் கணக்கு போட்டு ரியலாக உட்காந்து நிறைய பண்ணுவோம் அப்படி போகுது இப்படி போகுதுன்னு புலம்பிக்கிட்டு இருப்போம். தயவு செஞ்சு ஒரு 1/2 hour உட்காந்து ஓகே என்னென்னலாம் செலவு பண்ணியிருக்கீங்க, அதிகபட்சம் நீங்கள் என்னெல்லாம் செலவு பண்ணுவீங்கிற ஒரு கணக்கை போட்டு பாருங்கள். மிஞ்சி போனால் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு ஈக்குவலாகவோ அதை விட கொஞ்சம் அதிகமாகவோ இல்லை அதை விட கொஞ்சம் கம்மியாகவோ இருக்குமே தவிர பயங்கரமாலாம் இருக்காது. ஓகே, ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தில் எல்லா எக்ஸ்பென்ஸும் வரும், இஎம்ஐ ஆகட்டும் எல்லாமே வரும். நீங்கள் எல்லாத்தையும் எழுதி பார்த்துட்டு அதிகபட்சம் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுவீங்க நல்ல ஒரு லைஃப்பை வாழ்கிறதுக்கு, அது கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கங்க. எவ்வளோ செலவு பண்ணுவீங்கன்ற ஒரு லிஸ்ட்டை மேக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆளுங்க உடனே வந்துட்டு அடுத்த இந்த ஒரு நான் வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நிறைய சேவ் பண்ணணும், நிறைய அதை பண்ணணும், இதை பண்ணணும். தயவு செஞ்சு அதுக்கு நிறைய வீடியோஸ் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அண்ட் உண்மையை சொல்ல போனால் இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்றைக்குமே நம்ம செலவு பண்ணுறதுக்கு கஷ்டப்படக்கூடாது. ஓகே, ரொம்ப விரும்பி ஹாப்பியாக செலவு பண்ணணும். கரெக்டாக இல்லையா? சம்பாதிக்கிறது செலவு பண்ணுறதுக்கு தான். அதில் என்ன கஞ்சத்தனம் இல்லை அதில் என்ன ஒரு வருத்தம், என்ன கான்செப்ட் எனக்கு புரியவில்லை ஆக்சுவலி. டியர் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இல்லையா? ஸோ அப்போ செலவு பண்ணுறதை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு என்ன பண்ணணும்? இன்கம் சோர்ஸஸை அதிகப்படுத்தணும். ஓகே, ஃபோக்கஸ் ஆன் 2 times ஃப்ரம் ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி. அதாவதுங்க
நீங்கள் ஓகே சம்பாதிக்கக்கூடிய பணத்தை விட இன்கம் அப்படின்றது வந்துட்டு ஒரு 2 மடங்கு அதிகமாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே செலவு பண்ணி சேமித்து வைக்கணுன்ற கான்செப்டில் நீங்கள் அந்த இன்கம்ஸ் எக்ஸ்பென்ஸில் நீங்கள் வந்துட்டு வச்சுக்கோங்க, ஸ்பெண்டிங்கில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதை வந்துட்டு ப்ரைமரி அப்படின்ற ஒரு கான்செப்ட்டில் நீங்கள் வைக்காமல் எக்ஸ்பென்ஸ் சோர்ஸில் சேவிங்ஸ் ஒன்று எல்லாமே வந்துட்டு ஒவ்வொன்றா வச்சுக்கலாம். இன்வெஸ்டர்ஸ் கூட அப்படி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இன்கம் ஒரு 50,000 அப்படின்னா ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி 70,000 அதிகபட்சம் ஒரு மனுஷனுக்கு இருக்குன்னா 20,000 நமக்கு லாஸு, அல்லது நமக்கு வந்துட்டு அந்த உபரின்னு சொல்லுவாங்களே, உபரின்னு சொல்கிறத விட சாரி ஓகே 20,000 நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பணம் வந்துட்டு செலவாகுது, அதிகபட்சம் 70,000 உங்களுக்கு தேவைப்படுது. ஓகே, நீங்கள் 1,00,000 ரூபாய்க்கு ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இன்கம் சோர்ஸில் இப்போ ஆல்ரெடி ஒரு 30,000 50,000 வந்துக்கிட்டு இருக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு 2 சோர்ஸை கிரியேட் பண்ணோம். ரொம்ப பெருசாக யோசிக்க வேணாம். இருக்கிற செலவை நீங்கள் ஓகே ரொம்ப கஷ்டப்பட்டு செலவு பண்ண வேணாம். இஷ்டப்பட்டு ஜாலியாக நீங்கள் செலவு பண்ணோம் அப்படின்னா ஓகே உங்களுடைய இன்கம் சோர்ஸை எக்ஸிஸ்டிங்காக வரக்கூடிய வருமானத்திலிருந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி அதற்கான 1 அல்லது 2 எக்ஸிஸ்டிங்காக நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் பிஸ்னஸ் பண்ணாலும் அந்த டைம் தாண்டி எக்ஸ்ட்ரா கிடைக்கிற டைமை வச்சு நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டாலே நீங்கள் நிம்மதியாக ஹாப்பியாக செலவு பண்ணலாம். லைஃப்ன்றது ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி லைஃப்பை வாழ்கிறதுக்கு தான். ஓகே, ஸோ செலவு பண்ணுறது கணக்கு போட்டு பயங்கரமாக சேவ் பண்ணி சிக்கனமாக செலவு பண்ணோம். சிக்கனம் அப்படின்றது ஓகே தான், சேமிப்புன்றது முக்கியம் தான். அது எல்லாத்துலேயுமே ஸ்பெண்டிங்கில் கொண்டு வாங்க. செலவு பண்ணுறப்ப நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா நிம்மதியாக இருக்க முடியாது. உங்களுக்கு பணம் வர்றதுக்கான சோர்ஸ் நீங்கள் கட் பண்ணுவீங்க அப்படின்றத நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சீக்கிரட்டை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டெஃபினட்டாக இந்த வீடியோ ஒரு டைம் பார்த்தா புரியாது, 2-3 டைம் நீங்கள் ரிப்பீட் பண்ணி பார்த்தா தான் ஓகே இந்த டாஸ்க்லாம் எழுதி வச்சு எவ்வளோ இன்கம் வருது, எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் வருது, நம்மளுடைய ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி என்ன, உங்கள் ஒவ்வொருத்தரோட ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கான இன்கம் சோர்ஸை நீங்கள் 2 மடங்கு 50,000 இன்கம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா 1,00,000 ரூபாய்க்கு என்ன பேலன்ஸ் 50,000 என்ன கொண்டு வரலான்றதை மட்டும் யோசிச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஹாப்பியான ஒரு லைஃப் வாழ முடியுன்றதை ஷேர் பண்ணி ஓகே கடவுள் நமக்கு அறிவை கொடுத்துருக்காரு. அந்த அறிவை யூஸ் பண்ணி நம்மளுடைய விதியை நம்ம தான் ஜெயிக்கணும். எனக்கு இவ்வளோ தான் வருதுன்னு நிறுத்திட்டோம் அப்படின்னா ஓகே அது நம்மளுடைய மனிதனுக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அப்போ அந்த இடத்துல மனிதனுடைய அறிவை யூஸ் பண்ணி நம்மளுடைய விதியை நம்ம வடிவமைக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஆல். ஓகே, ஹேவ் அ வண்டர்ஃபுல் wealthy life. Take care, dear friends.